நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். பாட்டி, கம்பெனியை விற்க போறோம் தானே நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க தானே பாட்டி என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பேன். ரொம்ப தெளிவான பொண்ணுதான் நீ. நான் தான் இப்போ பயங்கர குழப்பத்துல இருக்கேன். என்ன குழப்பம் பாட்டி? கம்பெனி கடனை அடைக்க நிறைய பணம் தேவைப்படுது. அதை சரி பண்ண நான் ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி இந்த உதவியை கேட்கறதுன்னு தான் தெரியல. ஏன் பாட்டி? அப்பா சொல்லியிருக்காரு நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி நீங்க போய் கேட்கலாம்ல? கரெக்ட் தான். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ கடன்னு போய் நிக்கிறது மனசே வரமாட்டேங்குது. அப்படிலாம் இல்ல பாட்டி. நாம மட்டும் உதவி பண்றப்ப நமக்காக ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ணுவாங்க. ஆனா எப்படி கேக்குறது? கேட்காம எப்படி பாட்டி கிடைக்கும்? கேட்டு ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா? அதுவும் கேட்டாதானே பாட்டி தெரியும். நீங்க என்ன பாட்டி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தைரியமே இல்ல. உன் படிப்பு விஷயத்துலேருந்து 4 பேர்கிட்ட பேசுற விஷயம் வரைக்கும் எதையுமே தைரியமா செய்ய மாட்டேங்கிற. என்ன பாட்டி பாக்குறீங்க? உங்க அம்மாவுக்கு தைரியம் பத்தலைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவ பொண்ணு நீ அதையே என்கிட்ட சொல்ற. சரி, இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்ற? பாட்டி, உங்ககிட்ட காசு இருந்தப்போ நீங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப இல்லன்னு கேக்குறீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படிங்கிற? ஆமா பாட்டி. யோசிச்சு பார்த்தா இந்த விஷயத்துல நான் இவ்வளவு தயங்குறது தேவையில்லைன்னு தான் தோணுது. பரவாயில்ல, நான் குழப்பத்துல இருக்கிறப்பெல்லாம் நீ அதுக்கு நல்ல பதில தர. அப்ப பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? ஐஸ்கிரீம். சரி, ஓகே. ஐ ஜாலி.